வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அதாவது தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, 10/10/2023 அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பணிமனை அரசு பேருந்து பணிமனை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறாங்க. தமிழக அரசே, போக்குவரத்து கழகங்களே, ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களை நியமிக்காதே, போதுமான பணியாளர்களை உடனே நியமனம் செய், போக்குவரத்து கழகங்களை சீரழிக்காதே, வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை வழங்கு, புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிடு, அனைவருக்கும் பென்ஷன் வழங்கு, ஓய்வு பெற்றோர் அகவிலைப்படி டிஏ உயர்வை வழங்கு, ஊதிய பேச்சுவார்த்தையை உடனே துவங்கு, அனைவரும் வாரீர், ஆதரவு தாரீர் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்எஸ்டிசி சார்பில், சிஐடியு சார்பில் விழுப்புரம் மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்ருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழகங்களில் வேலை செஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியம் வழங்குறதுல வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இந்த தமிழக அரசு. ஸோ அந்த ஓய்வூதிய திட்டத்திற்காக பல நாட்களாக போராடி வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பணிமனை, அதாவது வேலையாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதிய திட்டத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா பல நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதை ஏற்க மறுத்த அரசின் அடிப்படையில் இவங்க வந்து இன்றைக்கி தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் தீபாவளி வருது அப்படின்றதுனால இந்த ஒரு பிரச்சனையை வந்து எப்படி தமிழக அரசு கையாள போகுது, அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கீம்ஸை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வழங்க போகிறாங்க, அவங்க ஏற்கனவே கேட்டுட்ருக்க அந்த ஓய்வூதியம் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்துவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற தகவல்களை எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.